ஏழை ஜனங்களே, நானும் உங்களை மாதிரி ஒரு ஏழை தான். நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்களோ அதை மாதிரி நானும் கஷ்டப்பட்டுனுக்கிறேன். என் குடும்பம் கஷ்டப்பட்டுனுக்குது. எங்கள் அம்மா பேர் சரோஜா, எங்கள் அப்பா பேர் அர்ஜுனன். எங்கள் அம்மா செத்து 2021 5ஆம் மாதம் 23ஆம் இறந்தாங்க. அந்த இறந்ததுக்கு பணம் வந்து கொடுக்கல. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அந்த ரிட்டையர்ட் ஆன காசும் கொடுக்கல. இது எங்கள் அம்மா வந்து 35 வருஷம் சர்வீஸு. அதனால் அந்த கவர்மெண்ட்டு என்னத்துக்கு என் அம்மாவோட பணத்தை கொடுக்காம வச்சுக்கிறாங்க, நானும் ஒன்றும் புரிய மாட்டேது. எங்கள் தம்பி வந்து ஒரு கொலை ஒன்று பண்ணிட்டான். அவனும் செத்துட்டான், இறந்துட்டான். வந்து 2010 2ஆம் மாதம் 6ஆம் தேதி இப்போ தான் நடந்ததுங்க. 7ஆம் தேதி ஃபைல் பண்ணுறாங்க, ரிப்பேர் போடுறாங்க. 7ஆம் தேதி 8ஆம் தேதி எங்களெல்லாம் ஜெயிலில் ஏற்றுறாங்க, புயல் ஜெயிலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு விசாரிச்சுட்டு ப்ளஸ் போட்டு 7 மாதம் கழிச்சு வந்துட்டோம் வெளியே. வந்துட்டு கண்டிஷன் இது போட்டு அந்த கேஸு கொலை கேஸு வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம். அதையும் அந்த கேஸு போய் கேஸு சொல்லிட்டு விடுதலை ஆகிடுச்சு. அந்த கேஸு முன்னேற்றத்துக்கு அந்த காசை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒன்றும் எங்களுக்கு புரிய மாட்டுது. இதில் வந்து எப்படின்னா ரேஷன் கார்டு காணாம போயிடுச்சு. நாங்கள் வச்சுக்கிறது ஓட்டு ஐடி, ஆதார் கார்டு, பேங்க் கார்டு, பேங்க் புக்கு, ஏடிஎம் கார்டு இதில் தான் இருக்குது. இது எல்லாத்துலேயும் அப்பா பேர் சரவணன் வருது. இது எல்லாத்துலேயும் வந்து அரசாங்கம் வந்து மாற்றி கொடுக்கணும். எனக்கு வந்து என் வீட்டுக்கு 21 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி இன்னும் என் வீட்டுக்கு வந்து ரேஷன் கார்டு வரல. அந்த ரேஷன் கார்டு யார் தான் வச்சு வாங்கலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன தான் பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. அதனால் மக்களாட்சி வரணும், நல்ல ஆட்சி வரணும். மக்களாட்சி வரணும், நல்ல ஆட்சி வரணும். இதுமாரி நல்ல ஆட்சி வந்தால் தான் நம்ம ஏழைப்பட்ட ஜனங்களாம் ரேஷன் கார்டில் வந்து நம்ம ரேஷன் கார்டு இல்லைனா கூட இது வந்து வாங்க முடியும். அது எதெல்லாம் இது பண்ணி இந்த வீடியோ பார்க்குற கட்சிக்காரங்கெல்லாம் இது எங்கெங்கே அமுச்சு விடணுமோ அந்த இடத்துல ஷேர் பண்ணி சொல்லி எங்கள் அம்மா தயவு செஞ்சு எங்கள் அம்மா பணத்தை வந்து வாங்கி கொடுத்து போகணும். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த பணம் வந்துச்சுனாக்கா இந்த ஊரே எங்களுக்கு பிடிக்கல. அந்த ஊரை விட்டு நாங்கள் போயிடுவோம், வெளியே எல்லாம் போயிடுவோம். அதுமாரி ஒரு ஏமில் இருக்கிறவங்க நான். ஸோ அதனால தான் இந்த வாட்டி வந்து இந்த விஜயன் ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு போகும்போது என் வீட்டு நம்பரில் எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு தங்கச்சிக்கு யாருக்கும் வந்து வீட்டு நம்பரே இல்லை, உங்கள் ஓட்டு கிடையாது உங்களுக்கு அப்படின்றாங்க. 10 வருஷமாக வந்து திமுக ஓட்டு போட்டுருக்கிறேன். வந்து இங்கே இந்த ஆட்சி தான் வந்து என்னால் போட முடியல. அது என்ன தான் கதை பண்ணுறாங்க, எதை கதை பண்ணுறாங்கன்னு தெரில. அது காசுக்கு கோசம் அந்த காசு கொடுக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டுக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் தமிழ்நாட்டு ஃபுல்லாக பரவிட்டு இந்த வாட்டி எனக்கு அந்த அம்மாவோட செத்த பைசா வந்து கொடுக்கலங்க. எங்ககிட்ட ஒரு செத்த சர்டிஃபிகேட் ஒட்டி தான் இருக்குது, வேறு எந்த கஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் சம்பளம் பில்லு எல்லாம் இருக்க வேண்டியது. சம்பளம் பில்லு செத்த சர்டிஃபிகேட் இருக்குது. அதை எடுத்துக்கின்னு நான் எங்கே வரணும் வருவேன். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த பணத்தை கொடுக்கலனாக்கா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ட்ரெயின் ஏறி டெல்லி போயிடுவேன். அப்புறம் டெல்லி போய்ட்டு அங்கே போய்ட்டு ஈரோட்டை போய்ட்டு மோடிக்கிட்ட போய்ட்டு மோடினாக்கா காங்கிரஸ் கிட்டே போய்ட்டு நான் சொல்லிடுவேன், புரிஞ்சுங்களா, தயவு செஞ்சு இந்த பணத்தை வந்து நீங்கள் கொடுக்குற இந்த அரசாங்கம் யார் வந்தாலும் கண்டிப்பாக இந்த பணத்தை வந்து கொடுக்குற பாருங்கள். மெயினாக ரேஷன் கார்டு தான் இந்த ரேஷன் கார்டு வராத அளவுக்கு இந்த ரேஷன் கார்டு நடத்துகிறான் பார். இவங்க தான் இந்த வேலைலாம் பண்ணுகிறாங்க. எல்லா வேலையும் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு அந்த தான் என்னென்ன வேலை கிரிமினல்லாம் பண்ணுகிறாங்க. இந்த கண்ணகி நகரில் வந்து கண்ணகி நகர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் செல்வம், என் தாச்சி பேர் சாந்தி, இன்னொரு தாச்சி பேர் சரண்யா, என் அப்பா பேர் அர்ஜுனன். இந்த பணத்தை தயவு செஞ்சு எப்படியாச்சும் வாங்கி கொடுக்குற பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு என் பொண்ணு கல்யாணம்லாம் வர வச்சுக்கிற வேறு அந்த கல்யாணத்தெல்லாம் செலவு பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாச்சும் அந்த பணத்தை வந்து கொடுக்குற பாருங்கள் சார். யாராக இருந்தாலும் யார் இந்த போராடி நிற்கிறீங்க, 2 பேர் போராடி நிற்கிறீங்க, முதலமைச்சர் நான் வரணும்னா நீ வரணும்னு சொல்லிட்டு அது 2 பேரில் நீங்கள் யார் ஜெயித்தாலும் உங்களுக்கு எங்களுக்கு வந்து சந்தோஷம்தான். நீங்கள் ஜெயித்தாலும் சந்தோஷம் தான், இவர் ஜெயித்தாலும் சந்தோஷம்தான். 2 பேரில் யார் ஜெயித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். வந்து எங்களுக்கு நான் 10 வருஷம் திமுக ஓட்டு போடும்போது எனக்கு யாரும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் செத்துக்கிறாங்க. அந்த 3 பேர் செத்து கூட வந்து எந்த ஒரு உதவியும் பண்ணல. திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் நாங்கள் 2008 2005 திமுக ஆட்சி இருக்கும்போது தான் வந்து 2005 8ஆம் தேதி அன்றைக்கி வந்து என் அண்ணன் வந்து சாவச்சாருங்க. வெட்டி போட்டு வெட்டி சாவச்சாருங்க. அதனால தான் நான் இந்த கட்சியில் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
நாளைக்கு இந்த நம்ம அண்ணன் இருந்தால் நாளைக்கு நம்மளும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண கட்சியை விட்டு ஒதுக்கிட்டேன் நான். ஒரு 10 வருஷம் ஓட்டு போட்டதோட போதும், அதுக்கப்புறம் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒதுக்கிட்டேன். இந்த அரசியலை பற்றி ஃபுல் அனுபவம் எனக்கு இருக்குது. அதேமாரி கவர்மெண்ட்டில் வந்து எப்படி பேசணும், அரசாங்கத்தில் எப்படி பேசணும், அதிகாரிகிட்ட எப்படி பேசணும், எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு நான் எல்லாம் நீங்கள் பண்ணுற ஊழல் இதெல்லாம் நான் வெளியே விட்டேனாக்கா, நீங்கள் அந்த ஜெயலலிதா இருக்கும்போது அனுப்பிச்சாங்க பார் வைக்க தடா மசாலா உள்ள, அந்தமாரி எல்லோரும் ஆகினா போயின்னு இருப்பீங்க அப்படியே உள்ள. எங்களை எப்படி கூட இருந்து பை வாங்கிட்டு எங்களை எப்படி உள்ளே அனுப்பிச்சிக்கோ. அந்தமாரி என்ன பண்ணோம், நான் உங்களை பை வாங்கணும்னு நினச்சா பை வாங்கினீங்க. அந்த ஒரு அண்ணெல்லாம் அந்தமாரி அண்ணெல்லாம் கிடையாது, பை வாங்குற அண்ணெல்லாம். ஆனால் கூட நினச்சினாக்கா யார் எங்கெங்கே வீடு இருக்குது, எங்கெங்கே சொத்து வச்சுருக்கோ, எங்கெங்கே இடம் வச்சுக்கிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் கஷ்டப்பட்ட காசு இல்லை, மக்களோட காசு இதெல்லாம் மக்கள் பண்ணோம். நாங்கள் போடுற எங்களோட வரி பணத்தை தான் வச்சு நீங்கள் எங்களுக்கே திருப்பி கொடுத்து நீங்கள் அதை வந்து கவர் பண்ணுறீங்க. இதுக்கு தான் புதுசாக ஒருத்தர் கடவுள் அனுப்பிச்சி விட்டுக்கிறாரு. யார் அனுப்பிச்சிக்கிறாரு? விஜய் தலைவர் அனுப்பிச்சி விட்டுக்கிறாரு. விஜய் பார்த்துப்பார். நீங்கள் கழிச்சிட்டுனாக்கா உங்களோட திறமை, அவர் கழிச்சாருன்னா அவரோட திறமை. ஆனால் கடவுள் யார் சைடு சப்போர்ட் பண்ண வர்றாங்கக்கா, நல்லவங்க சைடு தான் கடவுள் இருப்பார், கெட்டவங்க சைடு இருக்க மாட்டார். புரியுதுங்களா? கடவுள் மேலே இருந்து என்னென்ன பண்ண யார் யாரெல்லாம் அக்ரமம் பண்ணுறேன் இது பண்ணுறாருன்னு மேலேருந்து ஒருத்தர் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. நானும் தான் அந்த ஊரில் ரவுடிசம் பண்ணியிருந்தேன். அது தப்புன்னு தெரிஞ்சு நான் விட்டேன். அந்த ரவுடிசம் பண்ணதை நான் விட்ட உடனேயும் நான் 3 வாட்டி வெட்டு போட்டேன். 3 வாட்டி நான் சாவடி மூச்சு பண்ணாங்க. அதில் நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நல்லவனா மாறி தான் நான் இந்த ரவுடி தொழிலை விட்டேன். கெட்டவனாக இருக்கும்போது நான் ரவுடி தொழில் விடல, நல்லவனாக ஆகிட்டு தான் நான் ரவுடி தொழில் விட்டனால தான் என்னை வெட்டினானுங்க. அப்படியே நான் அந்த ரவுடி திருப்பி நான் கண்டினியூ அதை பண்ணியிருந்தேனாக்கா என்கிட்ட ஒருத்தர் நிறைய மாட்டான் என்கிட்ட. ஏன்னா அந்தமாரி நான் சேஃப்டியாக நான் வச்சுருப்பேன். அங்கே வச்சுருந்தா நான் வெளியே வருவேன். வீட்டை விட்டேன், சாமிங்கெலாம் கும்பிட்டு தெய்வத்தை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வருவேன். சரி, அதான் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க, பதிவு விடுவோம். எங்கள் அம்மா பணம், செத்தவங்களோட பணம் கண்டிப்பாக வந்தாகணும். அந்த பணத்தை ஒருத்தவங்க செத்து அந்த வேலை செய்து சாகுறாங்கனாக்கா அந்த வேலைக்கு வாங்கிறதுக்கோசம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ குப்பைகள் அள்ளியிருப்பாங்க, எவ்வளோ பீங்கள் அள்ளியிருப்பாங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டன்றது அந்த கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க பாரு, இருக்கிற வேலை அவங்கள கேட்டு தெரிஞ்சுங்க. அதோட கஷ்டத்தை மாரி கஷ்டம் இந்த கவர்மெண்ட் வேலைனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிச்சயம் கவர்மெண்ட் வேலை ஈஸியான சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு தெரியும். 3 வயசுலேருந்து எங்கள் அம்மா கூட நான் சின்னதுலேருந்து அந்த வேலை செய்கிறத நான் பார்த்துக்கிறேன். 2 கையில் வச்சுன்னு பெருக்கின்னு இருப்பாங்க ரோடை. எங்கே ஐத்துக்கு போகிற லைசன்ஸோட பெருக்கின்னு இருப்பாங்க ரோட்டில். அந்த வழியெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பணத்திலே வாழ்ந்து நிற்கிறீங்க. நான் ஏழையாக வாழ்ந்து நிற்கிறவங்க. நான் பணக்காரன் ஆரம்பிச்சுனாக்கா யாரும் எதுவும் பண்ண மாட்டேன். பணம்னாக்கா என் பாண்டிகளுக்கு காசு சேர்த்துட்டு மீதாக போய் நான் சுடுகாட்டில் போய் பார்த்து போவேங்க நான். புரியுதுங்களா? நானும் சூசைட் பண்ணி நானும் செத்துடுவேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வருஷம் தான் நான் இன்னும் உயிரோடு வருது, எல்லாரும் தாக்கு பிடிச்சின்னு வருது, அதுக்கோசம் தான். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுனாக்கா நீங்கள் தான் சாவடிக்கிறது ஒருத்தர் நானே செத்துடுவாங்க நான். எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிறேன். ஆசிட்டு மாத்திரை வைக்கிறது எல்லாமே ரெடியாக வச்சுக்கிறேன். 4ஆம் தேதி ரிசல்ட் நல்லா ஆச்சு வரலனாக்கா அதை கண்டிப்பாக நான் தற்கொலை பண்ணிட்டு விழும்பேன்.